எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நம்ம இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற மகா கும்பமேளம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு மகா கும்பமேளம்ங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த பிரயாக்ராஜுங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, தெரியும். இது ஏன் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகள் சங்கமமாகுது. பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல தான் சங்கமமாகுது. இந்த புனித நீர், அதாவது இந்த 3 நதிகளோட புனித நீரை ஒன்றா சங்கமிக்கிற நீர் அந்த இடத்துல, பிரயாக்ராஜ் என்ற இடத்துல குளிச்சா நம்ம மனிதர்களாக பிறந்து நிறைய பாவங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களுக்குள்ளேயே, நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் தோன்றும் இல்லையா? இந்த பாவங்களை நம்ம எப்படி போக்குறது? ஆண்டவனிடம் முறையிடுவோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, சாமி என்னை நல்லா காப்பாற்றி, எந்த தீங்கும் செய்யாமல் இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கான அர்த்தமாக என்னை நல்லதையே நினைக்கவை, என்னை நல்லதையே செய்யவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ நினைப்போம். ஆனால் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தோன்றுது இல்லைங்களா? இந்த எண்ணங்கள் தான் ஒரு பாவ செயல்கள் செஞ்சிட்டோம், இந்த மனித பிறவியே ஒரு தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த நினைவுகள் தானே, அந்த எண்ணங்கள் தானே நம்ம இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வைக்குது. அதுக்கு உண்டானது தான் இந்த ஆலயங்களும் கோயில்களும் வழிபாடுகளும் இறைவன் வழிபாடுகளும். இந்த நம்பிக்கையில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மதத்தினரும் உருவ வழிபாடும் சரி, உருவம் இல்லாத வழிபாடும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்தியாவில் தன்மை கொண்ட இந்த இந்திய பண்பாட்டில் மகா கும்பமேளம்ங்கிறது அவ்வளோ உலக மக்களை வியந்து பார்க்குற அளவுக்கான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளம் ஏற்படும். அதே மாதிரி 144 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெற இந்த சிறப்பான மகா கும்பமேளத்தில் இந்த திரிவேணி சங்கமம்னு சொன்னேன் இல்லைங்களா? கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகள் புண்ணிய நதிகள்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கான ஒரு இடமாக அந்த தண்ணியில் நம்ம தலைமுழுகுனா அந்த பாவங்களெல்லாம் போயிட்டு இறைவனடி சேர்ந்துருவோம். அதை சாயுஜ்யம்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் சொல்கிறாங்க. இறைவனோட காலடியிலையோ இல்லை அவரோட மடியிலையோ உட்கார்றதுக்கு பேர் தான் இந்த சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த மொழிகளில் இறைவன் இடத்துல சேர்றது தான். இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளோட புண்ணிய ஸ்தலத்தில், புண்ணிய நதி நீரில் நீராடி நம்ம பாவங்களை தொலைக்கிறதுக்கான ஒரு விழா, ஆன்மீக விழா தான் இந்த மகா கும்பமேளம். இதில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போமா? அதாவது மகா கும்பமேளான்னா நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்திகள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? என்ன தெரியும்? துறவிகள்லாம் வருவாங்க, நிறைய துறவிகள் வருவாங்க. காவி ஆடை அணிந்த துறவிகள், ஆடையே இல்லாத துறவிகள், இந்த மாதிரி எல்லாம் இமயமலையிலேருந்து வராங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக போவாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக மட்டும்தான் போகிறாங்களா? அப்படி இல்லைங்க. இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் இமயமலையில் இருக்கார், பத்ரி நாராயணன் இமயமலையில் இருக்கார் அப்படின்னு நம்புகிறாங்க. சைவ பெருமார்களும் வைணவ பெருமக்களும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. முக்கியமாக சிவனை தான் துறவிகள்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? இதில் வைணவ துறவிகளும் இருக்காங்க. அதையும் நம்ம இந்த மகா கும்பமேளாவில் பார்க்கலாம். இந்த துறவிகளை ஏன் இந்த மாதிரி வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இறைவனை கண்ணால் பார்த்துருக்கோமா? இல்லை. இந்த துறவிகள் மூலயமா நம்ம இறைவனை தரிசிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு ஏற்படுது. அதனால தான் துறவிகளை அவ்வளோ போற்றப்படுறாங்க துறவிகளும். ஓகேங்களா? இந்த துறவிகளுக்கு உதவி செய்கிறதுக்காக இது ஒரு ஃபேக்ட் தான். அகடாக்கள், அஷ்ராக்கள்னு கூட சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அதே மாதிரி அகடாக்கள்னு நம்ம தமிழ்லேயே சொல்லுவோமே.
அதாவது இந்த அகடாக்கள் என்பவர்கள் யாருன்னா, இப்போது துறவிகளில் நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசு, பணம், இல்லைன்னா நல்ல இந்த ஹைடெக்கான ஒரு வசதிகள்லாம் வச்சுக்கிட்டு துறவி வாழ்க்கை வாழ்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. லோக்கல் சாமியார்கள் அவங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி துறவி கிடையாதுங்க இவங்க காசு, பணம் இதெல்லாம் தவிர்த்தவர்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே நம்ம வாழக்கூடாது. இறைவனுக்காக அர்ப்பணித்த இந்த துறவு வாழ்வு இறைவனுக்காக மட்டும்தான். இந்த உலகத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த முறை தவறிய எண்ணங்களான காசு, பணம் இதெல்லாம் நம்மக்கிட்ட நெருங்கவே கூடாதுங்கிற கொள்கை உடையவர்கள் இந்த அகடாக்கள். அதாவது ஒரு சேவை மனப்பான்மையோட ஆன்மீகத்தை செய்கிறவங்க தான் இந்த அகடாக்கள். அதாவது துறவிகள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு குரு சிஷ்ய முறைன்னு இருக்கும். குருவுக்காக ஒரு சேவை செய்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு அமைப்பினர், அதாவது அகடா பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில் சொல்லுவாங்க. இந்த அகடா பரிஷத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, துறவிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கும்பமேளாவில் துறவிகள் வராங்கன்னா அவங்களுக்கு சேவைகள் செய்கிறது தான் இவங்களோட முக்கிய தொழில். காசு பணம்லாம் இவங்க மைண்ட்லேயே வராது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, சிலை கடத்தல்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இந்த கோயில்களில் உள்ள பழங்காலத்து நம்ம நாட்டோட பண்பாட்டை பிரதிபலிக்கிற, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற அந்த சிலை கடத்தல், இதை காக்கிறதுக்காக தான் இந்த பரிஷத் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. துறவிகளும் அதுக்காக தான் இருக்காங்க. ஒன்லி இறைவனை மட்டும் கும்பிட்டு போயிடலைங்க, அதை பாதுகாப்பது, அதற்கான விழிப்புணர்வும் அவங்களுக்கு தேவை இல்லைங்களா. துறவிகள்னா என்ன, அவங்களுக்கு கடவுளை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்காது. அந்த மாதிரி அந்த துறவிகளை பாதுகாக்கிறவங்க. இது ஒரு கிரேட் பாயிண்ட் இந்த மகா கும்பமேளாவில். அகடாக்கள் அவங்கள பற்றி சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இதில் 13 வகை அகடாக்கள் இருக்காங்க. அது நிறைய செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நேரில் போனவங்க நேர்லேயும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லில்லிபுட் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா. லில்லிபுட் பாபா அவர் குள்ளமாக இருப்பார், 3 அடி 8 அங்குலம் தான். அவர் சிவனோட அந்த துறவி வேஷம் போட்டுக்கிட்டு வர்றாரு. அது நல்லா இருக்குது. ஆன்மீகம், சிவன் எந்த உருவத்துலேயும் வரலாம் இல்லைங்களா. அதே மாதிரி அனாஜ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. இந்த திருமண சடங்குகள்லாம் நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது தான். இந்த திருமண சடங்குகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், விதை நெல்லை போட்டு இல்லை ஏதோ ஒரு விதையை போட்டு அந்த திருமண தம்பதிகள் நல்ல வாழ்வாங்க வாழணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட அந்த விதை நாற்றை வளர விடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு தலையில் விதை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. யாருக்காக, ஆன்மீகத்துக்காக. அதே மாதிரி காடேவாலா பாபா முள் படுக்கையில், அதாவது துறவரம்ங்கிறது ரொம்ப இனிமையாக அப்படியே நம்ம ஆர்டினரி லைஃபெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறது இல்லைங்க. அதாவது ஒரு இறைவனை அவனுடைய பக்கத்தில் போய் அமர்றதுக்கான வழியாக ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப கடினமான பாதை எடுத்துக்கிறாங்க. அது கூட ஒரு நிருபர் இது முள்படிக்கை உண்மையானது தானே அப்படின்னு கேட்டால், நீ படுத்துப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப மிக முக்கியமாக இப்போது டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கு. அதில் ஐஐடி பாபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் பேரெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஐஐடி பாபா, இவர் ஐஐடி பாம்பேயில் படித்தவர், அதுவும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க. அவர் மன அமைதிக்காக தான் நான் இந்த ஆன்மீகத்துக்கே நான் பாபாவானேன் அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நாட்டு கலாச்சாரம் இதெல்லாம். எவ்வளோ படிச்சிருந்தாலும் லாஸ்ட்டில் நம்ம இறைவன்கிட்ட தான் போய் சேர போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா எந்த வயசில் இருந்தாலும் ஆன்மீகத்தை நாடி நம்ம போவோம் இல்லைங்களா. அதுக்கு உதாரணங்கள் தான் இந்த அகடாக்கள். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, லில்லிபுட் பாபா, அனாஜ் பாபா, காடேவாலா பாபா, ஐஐடி பாபா, ஐஏஎஸ் பாபான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஐஏஎஸ் படிக்கிற பசங்களுக்கு, அதாவது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வாட்ஸ்அப்பு, நம்ம வாட்ஸ்அப் செயலியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியல. அவர் எதுவுமே பேச மாட்டாராம். ஆனால் வாட்ஸ்அப் அந்த செயலி இருக்குது இல்லைங்களா, ஆப்பு, அது மூலயமா ஐஏஎஸ் கோச்சிங் எடுக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ஆன்மீகத்தோட, கலாச்சாரத்தோட, பண்பாட்டோட
நம்ம படிப்பையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இந்த விழா இதையெல்லாம் சொல்லித்தருது. அதே மாதிரி இங்கே இந்த மகா கும்பமேளாவில் இந்த 13 வகை பாபாக்கள் மட்டும் இல்லைங்க, சந்தைப்படுத்துதல்னு ஒரு பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுருக்கு நம்ம இந்தியாவில். அந்த சந்தைப்படுத்துதல் எப்படி வளருதுன்னா, இப்போது நான் கூட சில வீடியோக்கள்லாம் போட்டிருப்பேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தான் இப்போது இந்த உலகத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவிலேயும் வந்துருச்சு. அது எவ்வளோ பேருக்கு இந்த விழிப்புணர்வு இருக்குன்னு தெரியல. அதாவது செயற்கை நுண்ணறிவு, இந்த எந்திரன் படத்துலலாம் வரும் இல்லைங்களா, இந்த எந்திர மனிதன், அதுதான் செயற்கை நுண்ணறிவு. நம்ம செய்கிற வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்து செய்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. மனிதர்களால் ஒரு உருவத்தை நம்மளை மாதிரியே செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை அங்கே சந்தைப்படுத்தியிருக்காங்க. அங்கே பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே வர்ற மக்கள் கோடி கணக்கான மக்கள் வெளிநாட்டிலேருந்து வராங்க, உள்ளூர் பக்தர்கள் வராங்க, ஆன்மீகத்தை தேடி வராங்க. அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை எத்தனையோ ஆதார தேவைகள் இருக்கலாம். அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டு, இப்போது நம்ம ஃபோனில் எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், சாட் ஜிபிடி, இந்த மாதிரி விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டு. இத்தனை அறிவியல் தொழில்நுட்பமும் அங்கே இருக்குங்க. இத்தனைக்கும் ஆன்மீக திருவிழா தான் இது. இத்தனை அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நம்ம புகுத்தி இருக்கோம். நம்ம இந்தியா எவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னமும் வளர்க்குறதுக்காக நம்ம யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிப்போம். இதெல்லாம் சந்தைப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஃபோனு, எல்இடி டிவி, அதுலேயே QLEDன்னு வந்திருக்கு, HDன்னு வந்திருக்கு, டால்ஃபி அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் சிஸ்டம் வந்திருக்கு. இதையெல்லாம் சந்தைப்படுத்துகிறாங்க. எளிமையாகுது. ஆன்மீக தளத்தில் இறைவனை காணும்போது அறிவியல் தொழில்நுட்பமும் அதே சமயத்தில் பரவலாக வளர்ச்சி அடையுது. இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல், 1 கோடி டீ கொடுக்க போகிறாங்களாம். அதாவது ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் 45 நாள், அதாவது மகாலய பௌர்ணமியிலேருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் இந்த 45 நாள், ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் நடைபெற இந்த விழாவில் 1 கோடி டீ வழங்க போகிறாங்களாம். சாய் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடக பால் கூட்டமைப்பு, இவங்க டீ தயாரித்து கொடுக்க போகிறாங்க. ஒரு நெட்வொர்க்காக நிறைய இதெல்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் வித்து இந்த மனித வாழ்க்கை, ஆன்மீகம், லாஸ்ட்டில் கடவுள்கிட்ட போய் சேரப்போகிறோம். அவ்வளோ தானே, வேறு என்ன இருக்குது இதில். அதே மாதிரி QR கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த QR கோடில் வச்சுருவாங்க. அதாவது 10,000 கோடி இடம், அது 10,000 கோடி மீட்டரா என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. அந்த இடத்துல எங்கன்னா காணாமல் போயிட்டா, இப்போ சும்மா திருவிழாவிலேயே சின்ன பசங்களாம் காணாமல் போயிட்டு மைக் செட்லலாம் நம்ம உள்ளூர் மாரியம்மன் திருவிழாலாம் சொல்லிகிட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த தொழில்நுட்பமும் வளர்ந்துட்டுருக்கு. எல்லாம் எங்கே போய் சொல்கிறது, நல்லா இருக்குங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குவோம். IIT பாபா சொன்னார் இல்லைங்களா, நான் இவ்வளோ படித்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு மன நிம்மதியே இல்லை, ஆனால் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு மன நிம்மதி இருக்குது. இவங்க கூடலாம் இந்த ஆன்மீகத்தை ஒரு இறைவனை பார்க்குற இடமா நான் அந்த தவறான எண்ணங்களை, அதாவது நெகட்டிவான தாட்ஸை இந்த உலகத்திலேருந்து விடுவித்து நான் மன அமைதிக்குள்ளே தள்ளிட்டு ஒரு இறைவனை வணங்குற ஒரு அமைப்புக்குள்ளே நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம், கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கும்பமேளான்னா இத்தனை தகவல்களும் இருக்குது. சும்மா கங்கை, யமுனை, சரஸ்வதி நதியில் போய் நீராடிட்டு வந்தால் நம்ம பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு இறைவனை நோக்கி பயணம், இறைவனை நோக்கிய பயணம் தான் இது. அதில் நம்ம நிகழ்கால உலகில், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இங்கே பட்டிமன்றங்களும் நடக்குது, கலாச்சார நிகழ்வுகளும் நடக்குது. காசியில் இருக்கிற மாணவர்கள்
மகா சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதையும் பாருங்கள். நிறைய டிவிலெல்லாம் கூட பார்க்கலாம், நீங்கள் நேரில் கூட போய் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி நிறைய நாடகங்கள் நடக்க போது. ராமசுதமா நட்பு, ராமரும் அதாவது கண்ணன் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கும் சுதாமாவுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றி சொல்ல போகிறாங்க இந்த கலாச்சார நிகழ்வில். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே வளரும், கண்டிப்பாக வளரும். கும்பமேளாங்கிறது ஒரு மதம் சார்ந்த இது கிடையாது. எல்லா மதத்தையும் போற்றுவோம், எல்லா மதத்தையும் ஆராதிப்போம். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதில் எந்த துளி அளவும் சந்தேகம் வேணாம். அதே மாதிரி அகடாக்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிலை கடத்தல், அதுக்கு வரேன். இந்த சிலை கடத்தலை தடுக்கிறதும் அவங்களோட வேலை தான். பணம் காசு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. இந்த மனிதனாக பிறந்தது, நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன். இந்த கும்பமேளாவில் இதெல்லாம் தெரிஞ்சது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போவோம். கல்வியும் வளர்ப்போம், கலாச்சாரத்தையும் வளர்ப்போம், பண்பாட்டையும் வளர்ப்போம். நம்ம இந்திய நாடு தானாக வளரும். வெளிநாட்டினரெல்லாம் நம்மளை தேடி ஏன் வராங்க? இந்த ஒரு பன்முகத்தன்மைக்காக தான். தேங்க்யூ.